வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சஞ்சிதா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ரீசனிங்ல வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 people இருக்காங்க. ஏல இருந்து எஃப் வரைக்கும் என்னது லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் வந்து என்னது ரோல வந்து சிட்டிங் இன் எ ரோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஓகேவா? நார்த் டைரக்ஷன் என்னது தான் நார்த் டைரக்ஷன். நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் வந்து இங்க யார் பக்கத்துல உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. பியோட லெஃப்ட்ல வந்து என்னது இமிடியட் லெஃப்ட்ல ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பி சப்போஸ் இங்க இருக்காங்கன்னா பியோட இதுதான் நார்த் டைரக்ஷனா, இது லெஃப்ட் இது ரைட்டு. பியோட இமிடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ போட்டாச்சு. அடுத்தது பியை கனெக்ட் பண்ற மாதிரி வேற பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்டே பாருங்க. பியோட தேர்ட் லெஃப்ட்ல சி இருக்காங்க. பி இங்க இருக்காங்க. தேர்ட் லெஃப்ட்னா 1 2 3. தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, சி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பியோட இமிடியேட் நெய்பர் வந்து டின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி வந்து என்னது இமிடியேட் நெய்பர் வந்து ஏ போட்டாச்சு. அப்ப பியோட இமிடியேட் நெய்பர்னா டி வந்து இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்து சியோட இமிடியேட் நெய்பர் வந்து இமிடியேட் ரைட்ல வந்து எஃப் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சியோட லெஃப்ட் இது ரைட் இது. இமிடியேட் ரைட்ல வந்து யார் இருப்பாங்க, எஃப் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஈயோட இமிடியேட் லெஃப்ட்ல டி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈயோட இமிடியேட் லெஃப்ட்ல டினா அப்ப டியோட ரைட்ல யார் இருப்பா, டி இருப்பாங்கன்னு அர்த்தம். டியோட ரைட்ல ஈனா இங்க வருவாங்க. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க 6 persons வந்து என்னது ஒரு லீனியர் ரோல வந்து என்னது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ, ரைட் எண்ட் ஆஃப் த ரோல, எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது லெஃப்ட் நார்த் டைரக்ஷன்ல உட்காந்துருக்காங்க. ஸோ இது லெஃப்ட் இது ரைட்டு. எண்ட் ஆஃப் த ரோல வந்து யார் இருக்கா, ரைட் சைட்ல எண்ட் ஆஃப் த ரோல யார் இருக்கா, இ இருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் டி இ. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 persons இருக்காங்களாம். சிட்டிங் இன் எ ரோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். 7 persons வந்து லீனியர் ரோல வந்து ஒரு ரோல உட்காந்துருக்காங்க. என்ன டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்கன்னா நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜியோட லெஃப்ட்ல ஒன்லி 2 persons இருப்பாங்க. அப்ப ஜியோட ஜி இங்க இருக்காங்கன்னா ஜியோ நார்த் டைரக்ஷன் என்னது, ஜியோட லெஃப்ட்னா இதுதான் ஜியோட லெஃப்ட், இது ஜியோட ரைட் சைடு. ஜியோட லெஃப்ட்ல ஒன்லி 2 persons தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ ஒன்லி 2 personsனா இதுதான் என்னது லெஃப்ட் எண்டு இல்லையா? ஒன்லி 2 persons தான் இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிக்கு சிக்கு நடுவுல 3 persons இருக்காங்க. ஜி இங்க இருக்காங்க. 3 personsனா லெஃப்ட் சைட்ல போட முடியுது. அப்ப ரைட் சைட்லனா 1 2 3. ஜிக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை persons இருக்காங்க, 3 persons இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சி அண்ட் இ பிட்வீன்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. சிக்கும் இக்கும் நடுவுல வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பியோட லெஃப்ட் இமிடியேட்ல ஏ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பியோட லெஃப்ட் இமிடியேட்ல யார் இருக்காங்கன்னா ஏ இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. சிக்கு ஈக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காங்க. பியோட லெஃப்ட் இமிடியேட்ல ஏ இருக்காங்க. அடுத்து என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அடுத்த கனெக்டட் the nearest neighbor of C is not F. சிக்கு நியரஸ்ட் நெய்பரா யார் இருக்கக்கூடாதுன்னா சிக்கு பக்கத்துல யார் இருக்கக்கூடாதான், எஃப் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ சிக்கு நியரஸ்ட் நெய்பர் ஆஃப் எஃப்னா சிக்கு ஈக்கு நடுவில் எத்தனை பேர், ஒருத்தரா? மொத்தமா வந்து 7 persons. 1 2 3 4 7 persons வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சிக்கு ஈக்கு நடுவுல ஒருத்தர்னா இ வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இ இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏவும் பி, பிக்கு இமிடியேட் நெய்பரா வந்து யார் இருப்பா, இமிடியேட் லெஃப்டா யார் இருப்பாங்கன்னா பியோட இமிடியேட் லெஃப்டா ஏ இருப்பாங்கன்னா ஏ அண்ட் பி வந்து என்னது பக்கத்துல இருப்பாங்க. அப்ப பியோட இமிடியேட் லெஃப்ட் ஏனா ஏ அண்ட் பி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது சியும் எஃப்பும் என்னது பக்கத்துல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எஃப் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்,
எஃப் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ரிமைனிங் யார் இருக்கா? டி மட்டும் தான் இல்லை. ஸோ டி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, எஃபோட ரைட்ல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, ஹவு மெனி பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எஃப் எங்க இருக்காங்க? எஃப் இங்க இருக்காங்க. எஃபோட லெஃப்ட் இது ரைட்டு. எஃபோட ரைட்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 1 2 3, டோட்டலா 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 3. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6 people இருக்காங்களாம், சிட்டிங் இன் இயர் ரோ ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ஒரு ரோல வந்து உட்காந்துருக்காங்க. எப்படி பார்த்தோம்னா நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஓகேவா? நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கண்டிஷன்ஸ் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது, ஐயோட லெஃப்ட்ல வந்து ஒன்லி 2 people தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்றேன்னா ஐயோட லெஃப்ட்னா என்னது, இது லெஃப்ட் இது ரைட், நார்த் டைரக்ஷன் போது. அப்போ நார்த் டைரக்ஷன் அப்படிங்கும் போது இது லெஃப்ட் இது ரைட்டு. அப்போ ஒன்லி 2 personsனா 1 and 2 இதுதான் வந்து என்ன இருக்கும், எண்ட் ஆஃப் த லெஃப்டா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஐயோட தேர்ட் ரைட்ல டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஐ வந்து என்னது, ஐ இங்க இருக்காங்க. ஐயோட தேர்ட் ரைட்னா 1 2 3, தேர்ட் ரைட்ல யார் இருக்கா, டி இருக்காங்க. ஓகேவா? டி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் அண்ட் டி வந்து இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் ஹச். எஃப்க்கும் டிக்கும் இமிடியேட் நெய்பர் ஹச்னா என்ன வரும், எஃப்க்கும் டிக்கும் பிட்வீன்ல யார் இருப்பா, ஹச் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜியோட இமிடியேட் ரைட்ல இ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜியோட இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்களா, இ இருக்காங்களா, இ இருக்காங்க. எஃப்க்கும் டிக்கும் நடுவில் யார் இருக்க மாதிரி இருக்குவாங்க, எஃப் ஹச் வந்து எஃப் அண்ட் டிக்கு நெய்பர்ஸா இருப்பாங்க. அப்ப எஃப் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், எஃப் இங்க ஹச் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜி அண்ட் இ வந்து என்னது, பக்கத்துல பக்கத்துல வரணும். அப்ப ஜியோட ரைட்ல வந்து யார் இருக்கா, இமிடியேட் ரைட்ல இ இருக்காங்க. ஸோ ஜி அண்ட் இ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, which of the following 4 are alike in a certain way, given arrangement thus form a group does not belong to that group. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி என்னது ஒரே குரூப்பா இருக்கும், ஒன்று மட்டும் என்னது அந்த குரூப்பா இருக்காது, எதுன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னது, இடி இ அண்ட் டி எங்க இருக்கு, இ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்தது எஃப் அண்ட் ஹச். எஃப்பும் ஹச் என்னது, இமிடியேட் நெய்பர்ஸா இருக்காங்க. ஐ அண்ட் எஃப் பாருங்க, ஐ அண்ட் எஃப்பும் என்னது இமிடியேட் நெய்பர்ஸா இருக்காங்க. இ அண்ட் ஐயும் இமிடியேட் நெய்பர்ஸா இருக்காங்க. அடுத்தது ஜி அண்ட் இ வந்து என்னது, அதுவும் என்னது இமிடியேட் நெய்பர்ஸா இருக்கு. இ அண்ட் டி தான் என்னது, அதே சேம் பேட்டர்ன், எல்லாமே ஒரே பேட்டர்ன் வந்து இமிடியேட் நெய்பர்ஸோட பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இ அண்ட் டி மட்டும் தான் என்னது இமிடியேட் நெய்பர்ஸா இல்லை. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 7 people கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்னது நம்ம வந்து ரோவா வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். டியோட லெஃப்ட்ல வந்து ஒன்லி ஏ மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டியோட நார்த் டைரக்ஷன் இது லெஃப்ட் இது ரைட்டு. லெஃப்ட்ல வந்து என்னது ஒன்லி வந்து என்னது ஏ மட்டும் தான் இருக்கான். அப்ப எண்ட் ஆஃப் த லெஃப்ட்ல யார் இருக்கா, ஏ தான் இருக்காங்க. ஓகேவா? அப்ப அடுத்தது ஒன்லி 4% பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவுல 4 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1 2 3 4. அப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, 4 persons இருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன்லி சி சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் எஃப். ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல யார் இருப்பாங்கன்னா சி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இ அண்ட் சிக்கு நடுவுல யார் இருப்பாங்க, இ அண்ட் எஃப்க்கு நடு, ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல யார் இருப்பாங்கன்னா சி இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இ இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. இ வந்து பிக்கு இமிடியேட் நெய்பரா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பிக்கு இமிடியேட் நெய்பரா வரமாட்டாங்கன்னா இ இங்கேயும் வரமாட்டாங்க. சப்போஸ் இங்க ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா இ இங்கேயும் வரமாட்டாங்க. ஓகேவா? அப்போ எஃப் அண்ட் இன்னு ஃபிக்ஸ் பண்ணலாமா, இ அண்ட் எஃப்க்கு நடுவுல வருவாங்க. அப்ப எஃப்பும் இயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப சி எங்க வருவாங்க, சி நடுவுல வருவாங்க. இ அண்ட் எஃப்னு ஃபிக்ஸ் பண்ணாம இங்க எஃப் அண்ட் இன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து என்னது, ஜி மட்டும் இருக்காங்க. ஜி வந்து எண்ட் ஆஃப் த ரைட்ல இருப்பாங்க. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
கொஸ்டின் பாருங்க, எஃபோட ரைட்ல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எஃப் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. எஃபோட ரைட்னா இதுதான் ரைட்டு. எஃபோட ரைட்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 1 and 2. இப்போ 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ 2. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 6 பர்சன்ஸ் இருக்காங்க சிட்டிங் இன் ரோ ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க 6 பர்சன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரே லீனியர் ரோல அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, ஏவோட இமிடியட் லெஃப்ட்ல எஃப் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏ இருக்காங்க, நார்த் டைரக்ஷனா இது லெஃப்ட் இது ரைட்டு. இமிடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? எஃப் இருக்காங்க. ஏவோட இமிடியட் லெஃப்ட்ல எஃப் இருக்காங்க. அடுத்தது வந்து டியோட தேர்ட் லெஃப்ட்ல சி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. டியோட தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா? சி இருக்காங்க. டியோட தேர்ட் லெஃப்ட்ல சி இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சி இஸ் an immediate neighbor of A. ஏவோட இமிடியேட் நெய்பர் யாருன்னு சொல்லிட்டாங்க? சின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏவோட லெஃப்ட்ல வந்து எஃப் இருக்காங்க. இமிடியேட் நெய்பர்ஸ்னா என்னது? லெஃப்ட்லயும் வரலாம், ரைட்லயும் வரலாம். அப்ப ஏவோட இமிடியேட் நெய்பர்னா சி இங்க இருப்பாங்க. இப்ப சிக்கும் டிக்கும் நடுவுல தான் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அதாவது சியோட தேர்ட் லெஃப்ட், டியோட தேர்ட் லெஃப்ட்ல சி இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்தது என்னது? ஏவோட இமிடியேட் நெய்பர்ல யார் இருப்பா? சி இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஈயோட இமிடியேட் லெஃப்ட்ல பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈயோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் வருவாங்கன்னா பி வருவாங்க. ஓகேவா? அப்ப இங்க இருக்கிறது என்னது? 2 பிளேசஸ் தான். இப்ப லெஃப்ட்ல ஈயோட இமிடியேட் லெஃப்ட்ல பினா இ அண்ட் பி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஈக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஈக்கும் சிக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? ஒன்லி ஒரே ஒரு பர்சன்ஸ் தான், பி மட்டும் தான் இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 1. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 5 பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்னது லெட்டர்ல மென்ஷன் பண்ணிட்டு சிட்டிங் ஆன் ஏ ட்ரீல உட்கார்ந்துருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ இஸ் நெக்ஸ்ட் டு இ. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் நெக்ஸ்ட் டு டி பட் அட் த நாட் அட் த எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து எண்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏ வந்து எண்டுல இல்ல, ஆனா வந்து என்னது ஈக்கு நெக்ஸ்ட்ல வந்து என்னது இருக்கு? ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஏ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பியோட செகண்ட் லெஃப்ட்னா 1 and 2. செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. ஓகேவா? நார்த் டைரக்ஷன் இது லெஃப்ட் இது ரைட், செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. அடுத்தது சி இஸ் நெக்ஸ்ட் டு டி. டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா இருக்கும். டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். சி இஸ் நெக்ஸ்ட் டு டிக்கு அடுத்தது என்னது? சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? 5 பேர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்ன கேக்குறாங்கன்னா, ஹூ இஸ் த மிடில் இந்த சிட்டிங் இன் த மிடில்னு சொல்லியிருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில்? மிடில்ல வந்து யார் வந்து இருக்காங்க, எந்த பேர்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப மிடில்ல பாத்தீங்கன்னா ஏ தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா கியூ இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆரோட இமிடியேட் லெஃப்ட்னா இங்க, அதாவது லெஃப்ட் இது ரைட்டு, இமிடியேட் லெஃப்ட்ல கியூ இருக்காங்க. ஆருக்கும் டீக்கு நடுவுல ஒரே ஒரு பர்சன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆர் அண்ட் டீக்கு நடுவுல ஒன்லி 1 பர்சன்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னா, P is not sitting at any of the ends. P வந்து எந்த எண்ட்லயுமே என்னது end of the rowல இல்லன்னு சொல்லிட்டாங்க. அது C is sitting to the right of T. T ஓட ரைட்ல வந்து யார் இருக்காங்கன்னா, T ஓட ரைட்ல வந்து S இருக்காங்க. இது லெஃப்ட் இது ரைட்னா T ஓட ரைட்ல யார் இருக்கா? S இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இப்போ வந்து கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. P வந்து மிடில்ல இல்ல, ஆருக்கும் டீக்கும் நடுவுல என்னது 1 பர்சன்ஸ் இருக்காங்க. ஆருக்கும் டீக்கும் நடுவுல 1 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்ப P வந்து இங்க வருவாங்க, டீயோட ரைட்ல எஸ்னா இங்க வருவாங்க. ஸோ என்னது 5 பர்சன்ஸும் நம்ம என்னது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னது கேட்குறாங்க, மிடில் ஆஃப் த ரோல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மிடில் ஆஃப் த ரோல யார் இருக்காங்க? இங்க 2 பர்சன், இங்க 2 பர்சன். மிடில் ஆஃப் த ரோல யார் இருக்கா? P தான் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ P.
அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 பாய்ஸ் இருக்காங்க ஃபேசிங் நார்த் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா A and B வந்து சீசன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் A and B. ஏக்கும் பிக்கும் இமிடியேட் நெய்பர்ஸ் யாருன்னா சின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சி வந்து எங்க இருப்பாங்க? ஏக்கும் பிக்கும் நடுவுல இருப்பாங்க. ஏன்னா சியோட இமிடியேட் நெய்பர்ஸ் ஏ அண்ட் பியா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ இப்படி இருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணலாம். அடுத்து பியோட ரைட்ல வந்து யார் இருப்பாங்கன்னா டி இருப்பாங்க. பியோட ரைட் சைட்ல வந்து யார் இருப்பாங்க? டி இருப்பாங்க. இ அண்ட் டி வந்து இமிடியேட் நெய்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இயும் டியும் வந்து என்னது? இமிடியேட் நெய்பர்ஸ். பியோட ரைட்ல வந்து டி, டியும் இயும் என்னது? இமிடியேட் நெய்பர்ஸ். ஓகேவா? ஹூ இஸ் த சென்டர்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹூ இஸ் த சென்டர்ல? சென்டர்ல யார் இருக்கா? பி இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த், சிட்டிங் ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு சி அண்ட் டபிள்யூ சிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் ஒன்லி 3 பர்சன்ஸ் இருக்காங்க. சிக்கும் டபிள்யூக்கும் நடுவில் ஒன்லி எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 3 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டபிள்யூவோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருக்காங்கன்னா டி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியோட ரைட்ல வந்து யாருமே இல்லைன்னா அப்ப என்னது? பி தான் எண்ட் ஆஃப் த ரைட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப பியோட ரைட்ல வந்து யாருமே இல்லைன்னா பி தான் இதான் ரைட் சைடு. அப்ப பியோட ரைட்ல வந்து யாருமே இல்லைன்னா பி தான் வந்து எண்ட் ஆஃப் த ரோல இருக்காங்க. ஒன்லி 2 people sit between B and D. பிக்கும் டிக்கும் நடுவுல என்னது? ஒன்லி 2 people இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்லி 2 peopleனா அப்போ பிக்கும் டிக்கும் நடுவுல 2 persons வந்து இங்க இருப்பாங்க. ஓகேவா? 2 people இருப்பாங்க. அடுத்தது வியோட இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்கன்னா டி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வி அண்ட் டி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இங்கதான் ஒரே ஒரு பிளேஸ் தான் இருக்கு. இப்போ பேலன்ஸ் வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணல? யூ தான் ஃபிக்ஸ் பண்ணல. யூ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யூக்கும் டீக்கும் நடுவுல எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. யூக்கும் டீக்கும் நடுவுல 1 and 2 people இருக்காங்க. டி அண்ட் டபிள்யூ இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 people இருக்காங்க. சிட்டிங் இன் ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த் டைரக்ஷன். ஓகேவா? நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க. இது லெஃப்ட், இது ரைட். நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. எல்லோட ரைட்ல வந்து யாருமே உட்காரலன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோட ரைட் சைட்ல வந்து எல்லோட இது லெஃப்ட், இது ரைட். நார்த் டைரக்ஷன் பார்த்துக்கும் போது ரைட்ல வந்து யாருமே இல்லைன்னா அப்ப இவன் தான் என்னது? ரைட்டு எண்ட் ஆஃப் த ரோல எல் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ஒன்லி 3 persons sit between B and L. பிக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 personsனா அப்போ 1 2 3. அப்போ பி எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? பி இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பிக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 persons இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஒன்லி 1 person sit between L and I. எல்லுக்கும் ஐக்கும் நடுவில் ஒரே ஒரு பர்சன். அப்போ ஐ எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஐ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். அடுத்தது சியோட இமிடியேட் லெஃப்ட்ல கே. சியோட இமிடியேட் லெஃப்ட்ல யார் இருப்பாங்கன்னா கே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஜே இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எல். ஜே வந்து எல்லோட இமிடியேட் நெய்பரா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஜே வந்து எல்லோட இமிடியேட் நெய்பர்ஸா வந்து என்னது? இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? எல்லோட இமிடியேட் நெய்பரா யார் இருக்க மாட்டா? ஜே இருக்க மாட்டாங்க. ஸோ என்னது? பேலன்ஸ் இருக்க கண்டிஷன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மொத்தமா 7 personsனா இப்போ இதான் வந்து ரைட்ல எண்ட் ஆஃப் த ரோல தான் எல்லாம் இருக்காங்க. 4 5 6 7 persons போட்டாச்சு. என்னது? ஜேக்கு இமிடியேட் நெய்பரா எல்லோட இமிடியேட் நெய்பரா யாரும் இருக்க மாட்டாங்க. ஜே வந்து இங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஜே இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். சப்போஸ் நான் ஜே இங்க ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? கே அண்ட் சியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஜே இங்க வருவாங்க, கேவும் சியும் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் வந்து யார் இருக்கா? இன்னும் யார் போடல? டி தான் போடல. ஸோ டி வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? கொஸ்டின் என்னன்னு பாருங்க. டியோட ரைட்ல வந்து எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டியோட லெஃப்ட் இது, ரைட் இது. டியோட ரைட்ல வந்து
எல் மட்டும் தான் இருக்காங்க, ஒன்லி 1% மட்டும் தான் இருக்காங்க. அப்போ ஒன்லி 1%னா ஆப்ஷன் டி 1. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.